அனைத்தும் மாற்றக்கூடிய சக்தி, ஒரே சக்தி நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவராக இருக்கிற தளபதிக்கு மட்டும்தான் இருக்கிறதே தவிர யாருக்கும் இல்லை என்ற வரலாறு படைக்கப் போகிறோம். நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால் வேடிக்கையாக சொல்லவில்லை. புரட்சி தலைவரோடு பயணத்தை செய்கிற போது இதைத்தான் சொன்னார்கள். நடிகர் நாடாள முடியுமா என்று கேட்டார்கள். நடிகர் நாடாள மட்டுமல்ல, நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற வரலாற்றை படைக்கக்கூடிய தலைவராக நாம் தளபதி வருவார். அதை யாராலும் மாட்டி காட்ட முடியாது. இதைத்தான் நாம் இங்கே எண்ணி பார்க்கிறோம். இங்கே வருகிற போது நான் பார்த்தேன் மக்கள் வெள்ளத்தை ₹1 கூட கொடுக்காமல் இவ்வளவு பேர் நீங்கள் கூடியிருக்கிறீர்கள் சொன்னால் உங்களை வெல்வதற்கு எந்த சக்தியாலும் முடியாது. இதே கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொன்னால் அமைச்சர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ₹2 கோடி செலவு செய்ய வேண்டும். ₹1 எங்களுக்கு தேவையில்லை. நாளை தமிழகத்தை ஆளப் போகிற தளபதி தான் வேண்டும் என்று இங்கே மக்கள் கூடியிருக்கிறீர்கள். இதை காணுகிற போது நான் பார்க்கிறேன். நான் பல்வேறு நிகழ்ச்சியை நடத்தியவன். எல்லோரும் எல்லா கட்சிக்கும் போவாங்க. எப்படி நடக்கிறது என்பதை பார்ப்பார்கள். இங்கே கூட ஒரு மகாநாடு நடைபெற்றது. திமுகவுடைய பெண்கள் மகாநாடு. அதற்கு ₹110 கோடி செலவு. எத்தனை கோடி? ₹110 கோடி. ஒருவருக்கும் ₹1000 செல்வதற்கு பெண்களுக்கு சேவை, பேருந்து வசதி, அத்தனை பேரும் அங்கே வந்தார்கள். இங்கே எழுச்சி எப்படி இருக்கிறது என்பதை நாம் காணுகிறோம். அங்கே எழுச்சியே இல்லை. ₹110 கோடி கொடுத்ததற்கு பிறகு தூங்கிக் கொண்டிருக்கிற கூட்டத்தை நாம் பார்த்தோமே தவிர எழுச்சி மிக்க கூட்டத்தை பார்க்கவில்லை. நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால் உங்களை மிஞ்சுவதற்கு எந்த சக்தியாலும் தமிழகத்தில் இனி முடியாது என்ற வரலாற்றை படைக்கிற கூட்டம் தான் இங்கே இருக்கிறது.